இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பேண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பத்திரமாவே வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே என்னை பற்றி வந்து கேஸ் போடுவாங்க நான் வந்து பிராண்டை பற்றி பேசினேன்னா. ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர், ஸ்மார்ட் வாட்ச் அதை வாங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா 2 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் வந்து ஒரு 4 மணி நேரம் தான் டெய்லி தூங்குவேன். ஆனால் வந்து அந்த 4 மணி நேரம் சூப்பராக தூங்குவேன் அப்படிங்கிறவங்கலாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு ட்ராக்கரை வாங்கி பாருங்கள். தி பெஸ்ட் திங் அபவுட் திஸ் பர்டிகுலர் டிவைஸ் ஐம் யூஸிங் பார்த்தீங்கன்னா மியூசிக் அப்படிங்கிறது வந்து இன்பில்ட். ஹாய், கொஞ்ச நாளா அடிக்கடி ஒவ்வொரு வீடியோலையும் ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கப்படுற இந்த கேள்விகளுக்கான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க. ரம்யா, உங்கள் ஃபிட்னஸ் ட்ராக்கர் என்ன, எவ்வளோ ஸ்டெப்ஸ் டெய்லி நடக்கிறீங்க, எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணுறீங்க, ஸோ மச் கோயிங் ஆன். பட் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஆன்சர் தான். என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருக்குது. அந்த ஃப்ரெண்ட் இல்லைன்னா இன்னைக்கு தேதிக்கு வந்து என்னோட பாடியில் ஒரு பார்ட்டே இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அதுதான் என்னுடைய ஃபிட்னஸ் ட்ராக்கர். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சோக கதையை சொல்ல போகிறேன். இதுதான் என்னுடைய பழைய ஃபிட்னஸ் ட்ராக்கர். இப்போ நான் போட்டுட்டு இருக்கிறது புது ஃபிட்னஸ் ட்ராக்கர். இது 2க்கு நடுவில் என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு 3 வாரம் முன்னாடி மாங்குன்னு எப்போதும் போல் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு என்னோட ஃபிட்னஸ் ட்ராக்கர் அந்த ஸ்வெட்டுனாலையா எதுனாலன்னு எனக்கு தெரில, ஸ்டாப்ட் ஒர்க்கிங். அதுக்கப்புறம் சரி, கஸ்டமர் கேருக்கு போகலாம், ட்வீட் பண்ணலாம், எப்படியாவது அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம், டோல் ஃப்ரீ நம்பர் மூலமாக ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதுலேயும் யாருமே எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. அப்படி இது எந்த பிராண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை சொல்ல முடியாத ஒரு நிலமையில் இருக்கேன். ஏன்னா இங்கே என்னை பற்றி வந்து கேஸ் போடுவாங்க நான் வந்து பிராண்டை பற்றி பேசினேன்னா. அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பேண்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பத்திரமாவே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு ஃபிட்னஸ் ட்ராக்கரே வேணாம்ப்பா, ஃப்ரீயாக இருக்கலாம் ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். ஆனால் இது என்னை ரொம்ப கெடுத்து வச்சிருச்சு. அதனால ஒரு 2 வாரத்துக்கு மேலே எனக்கு ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் நம்ம சரியாக தூங்குறோமா, சரியாக சாப்பிட்ருக்கோமா, நமக்கு வந்து அடுத்து எப்போ பீரியட்ஸ் வரப்போகுது ஒன்றுமே தெரியாமல் என்னால் இருக்க முடியல. அப்படின்றதுனால டட்டடா, ஐ காட் மை நியூ ஃபிட்னஸ் ட்ராக்கர். ஸோ ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர், ஸ்மார்ட் வாட்ச் அதை வாங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா 2 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று, உங்களோட பர்பஸ். உங்களுக்கு எதுக்கு இந்த வாட்ச் வேணும்? இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு என்னோடய தூக்கத்துக்காக, என்னோடய ஸ்டெப்ஸ்க்காக, நான் ஜிம்மில் வந்து ஒரு நாளைக்கு ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் பண்ணும்போதோ HIIT செஷன் பண்ணும்போதோ எவ்வளோ கேலரி பர்ன் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக, என்னோடய ஹார்ட் ரேட் வந்து ஜிம் செஷன்ஸ் போது எப்படி இருக்குது, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு பல்ஸ் ஆக்ஸும் இருந்ததுன்னா என்னோடய பல்ஸ் ஆக்சிஜன் லெவல்ஸ் எப்படி இருக்குது, இப்படி 100கணக்கான விஷயமும் என் மைண்டில் இருக்கிறதுனால அது எல்லாமே ஒரே டிவைஸில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். பட் உங்களுக்கு அவ்வளோ விஷயம் தேவையில்லை, சில விஷயங்கள் மாத்திரம் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ராக்கரை பாருங்கள். 2வது விஷயம், உங்களோட பட்ஜெட் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எனக்கு இவ்வளோ தேவைகள் இருக்குது அப்படிங்கும் போது நல்ல ஒரு பிராண்ட், நல்ல ஒரு குவாலிட்டியில் இது எல்லாமே ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு ட்ராக்கர் நான் வாங்கினேன்னா அது லாங் ஸ்டாண்டிங்காக எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்ப்பேன். அதுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பட்ஜெட்டை வச்சுருப்பேன். பட் நீங்களும் உங்களோட பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரியும் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு பிராண்டை சூஸ் பண்ணணும். இது தெரிவாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மற்ற எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போது இதுக்கப்புறம் சில செக் பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட அந்த ட்ராக்கர், வேரபிள் டிவைஸில் அந்த செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்பர் 1, பேட்ரி லைஃப். அதாவது நான் பேர் சொல்லலை, பட் ஒரு சில மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிராண்ட்ஸ் சூப்பரான ட்ராக்கர்ஸ், அமேசிங்காக ரொம்ப அக்யூரேட்டாக வந்து நம்மளோட ஆக்டிவிட்டிலேருந்து எல்லாத்தையும் ட்ராக் பண்ணும். பட் அதோட மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தா பேட்ரி லைஃப். ஒவ்வொரு நாளும் நம்ம அதை சார்ஜ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்குது. அப்படி சப்போஸ் நம்ம டெய்லி சார்ஜ் பண்ணல அப்படின்னு சொன்னால் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போதோ, நடக்கும்போதோ, ட்ராவல் பண்ணும்போதோ, தூங்கும்போதோ பாதியில் அப்படியே அந்த பேட்ரி ஆஃப் ஆகி ட்ராக்கரை நம்ம யூஸ் பண்ண முடியாது, ட்ராக்கர் ட்ராக் ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம கடுப்பாகவும் டென்ஷனாகவும் ஏன்டா அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வாங்குகிற ட்ராக்கரில் பேட்ரி லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எந்த பொறுத்த வரைக்கும் இந்த புது வாட்சில் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 days நான் வந்து பேட்டரியில் எதுவும் பிரச்சனை வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே இருக்கலாம். which is something very good for me. all day health monitoring. அதாவது உங்களோட ஹெல்த் விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஹெல்த் மானிட்டரிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆஸ்பெக்ட் ஆஃப் எனி ட்ராக்கர். நீங்கள் வயசானவங்களுக்கு எஸ்பெஷலி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அதில் 2 ஆஸ்பெக்ட் வந்து கவர் ஆகும். ஒன்று வந்து உங்களோட ஹார்ட் ரேட், இன்னொன்று வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்.
ஹார்ட் ரேட் அப்படிங்கிறது எப்போல்லாம் முக்கியம்? நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது, நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கோம், ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங் ஆங்ஸைட்டிக்குள்ளே இருக்கும், ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே இருக்கும், நமக்கே வந்து நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியல. இந்த மாதிரி சமயத்தில் ஹார்ட் ரேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி டியூரிங் த பேண்டமிக் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா பல்ஸ் ஆக்சிமீட்டர் கூட வச்சுருக்காங்க. நான் ஒர்க் அவுட் பண்ணும்போதும் சரி, நார்மலாக இருக்கும்போதும் சரி, நான் என்னோட ஆக்சிஜன் லெவல் எல்லாம் கரெக்டான லெவலில் வச்சுருக்கேனா அப்படிங்கிறத காமிக்கும். அடுத்தது ஸ்ட்ரெஸ் லெவல். அதாவது ஸ்ட்ரெஸ் level is very important in areas especially when we are in a pandemic and ரொம்ப career anxiety நமக்கு நிறைய இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னு சொன்னால் at that point of time என்னோட வாட்ச் வந்து எனக்கு அடிக்கடி வந்து ரிமைண்டர்ஸ் கொடுக்கும். இப்போ வந்து உன்னோட ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் டீப் ப்ரீதிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணு அப்படின்னு அதுவே வந்து இண்டிகேட் பண்ணி எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருந்தேன்னா கூட வந்து டைம் டு மூவ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ரிமைண்டர் வரும். இந்த ஆப்பை வந்து நம்மளை டவுன்லோட் பண்ணி எல்லா விஷயங்களும் செட்டிங்ஸில் என்ட்ரு பண்ணும்போது முக்கியமாக இந்த டிவைஸில் கேட்குற ஒரு விஷயம் உங்களோட இமீடியட் காண்டாக்ட் பர்சன், அவங்களோட நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி. ஏன் தெரியுமா? சப்போஸ் ஏதோ ஒரு விஷயம் நம்மளோட இந்த டிவைஸில் அப்நார்மலாக அது டிடெக்ட் பண்ணுது, நம்ம பாடிக்குள்ளே ஹார்ட் ரேட் ரொம்ப எக்ஸசிவ்லி ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை வி டோன்ட் ஃபீல் நார்மல் அப்படின்னு இந்த வேரபிள் டிவைஸ் வந்து நினைக்குது அப்படின்னு சொன்னால் இமீடியட்லி அட் சச் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் நம்மளோட அந்த இமீடியட் காண்டாக்ட் பர்சனுக்கு அது இன்டிமேட் பண்ணும் த்ரூ அ கால் ஆர் த்ரூ அ மெசேஜ். ட்ரூ ஸ்டோரி. ஒரு தடவை ஒருத்தர் இதே மாதிரி எந்த நாட்டிலன்னு தெரில, ஐ ரெட் வெரி ரீசென்ட்லி இன் அன் ஆர்டிக்கல், அவரோட ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அவர் அதை ரியலைஸே பண்ணல, பட் அவரோட வாட்ச் நோட்டிஃபிகேஷன் மூலமாக யோர் ஹார்ட் ரேட் இஸ் நாட் நார்மல் அப்படின்னு சொன்ன உடனே அவரே கார் ஓட்டிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அவருக்கு அப்போ ஹார்ட் அட்டாக் சைலண்ட்டாக இருந்தது, பட் அவர் அதை ரியலைஸ் பண்ணல. இட் சேவ்ட் ஹிஸ் லைஃப். ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ் வாங்குறவங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்பஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ட்ராக்கிங்காக தான். நான் வந்து ஒரு 4 மணி நேரம் தான் டெய்லி தூங்குவேன், ஆனால் வந்து அந்த 4 மணி நேரம் சூப்பராக தூங்குவேன் அப்படிங்கிறவங்கலாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு ட்ராக்கரை வாங்கி பாருங்கள். பிகாஸ் நம்ம தூங்குற தூக்கத்தில் வந்து நிறையா ஸ்டேஜஸ் இருக்குது. லைட் ஸ்லீப், டீப் ஸ்லீப், ஆக்டிவ் ஹவர்ஸ், அவேக் டைம், ரெம் ஸ்லீப் இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த ட்ராக்கரை போட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கிட்டு காலையில் எழுந்து மேண்டட்ரியாக பண்ணுற ஒரு ஹேபிட், என்னோடய ஃபோனில் இருக்கிற ஆப்போட நான் சிங்க் பண்ணி எவ்வளோ மணி நேரம் தூங்கியிருக்கேன் அப்படின்னு பார்ப்பேன். அதை வச்சு ஐ லேர்ன் அ லாட். ஓகே, நேற்றுக்கு நல்லா தூங்கிட்டோமா, அப்போ இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் நேப்லாம் அவசியம் இல்லை. நேற்றுக்கு கம்மியாக தூங்கியிருக்கோமா, அப்போ கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு பவர் நேப் ஒரு 1/2 hour நம்ம எடுத்துக்கணும். கொஞ்சம் சீக்கிரமாக இன்றைக்கி தூங்க போனோம், அப்போ தான் நேற்றுக்கு டிப்ரைவான ஸ்லீப்பை இன்றைக்கி நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும். இவ்வளவு லேர்னிங் த்ரூ மை ட்ராக்கர் எனக்கு கிடைக்குது. இப்போ நான் பண்ண 5 ரெப்பில் நான் வந்து 30 செகண்டில் 2 கேலரி பர்ன் பண்ணியிருக்கேன். என்னோடய ஹார்ட் ரேட் வந்து இப்போ 96ல் இருக்குது. இதை என்னோட ட்ராக்கர் தான் இப்போ எனக்கு சொல்லிச்சு. அதுக்காக இது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்க்கு மட்டும்தானா, ஜிம்முக்கு மட்டும்தானா அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை. நான் ஒரு பேட்மிண்டன் விளையாடுறேன், இல்லை வெளியில் அவுட்டோரில் ஒரு ஜாகிங் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஜிபிஎஸை கூட வந்து இது ட்ராக் பண்ணி நான் எந்த ரூட்டில் போகிறேன் அப்படிங்கிறத எனக்கு காமிச்சு விடும். இன்ஃபேக்ட் த பெஸ்ட் திங் அபவுட் திஸ் பர்டிகுலர் டிவைஸ் ஐம் யூஸிங் பார்த்தீங்கன்னா, மியூசிக் அப்படிங்கிறது வந்து இன்பில்ட். நம்ம ஏதாவது ஒரு ஆப் வச்சுருப்போம்ல, நம்மளோட பிளேலிஸ்ட்டு, நம்மளோட ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் வந்து அதில் போட்டு, அந்த ஆப்பை வந்து இந்த டிவைஸோடு நான் லிங்க் பண்ணி விட்டுட்டேன்னா நான் ப்ளே போட்டுட்டு என்னோடய ஹெட்செட்டை போட்டுட்டு நான் பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கலாம். ஃபோன் பக்கத்தில் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. இதுவே ஆட்டோமேட்டிக்காக சிங்க் பண்ண விஷயங்களை வச்சு சாங்ஸ் எனக்கு ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பேசிக்லி வந்து எனக்கு வர ஃபோன், எனக்கு வர மெசேஜ்லேருந்து எல்லா விஷயங்களும் வந்து ஒரே டிவைஸில் நான் வந்து பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதுதான் இந்த ஃபிட்னஸ் ட்ராக்கர், இன்க்ளூடிங் ஈவன் மை மென்ஸ்ட்ருவல் சைக்கிள். அதாவது தேர்ஸ் அ கேலண்டர் விச் வில் இண்டிகேட் என்னோட சைக்கிள் டைம் எப்போ, எவ்வளவு டேஸ், எப்போ வந்து என்னோட ஃபர்டிலிட்டி டைம், எப்போ என்னோட அடுத்த சைக்கிளை நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும், என்னோட பீரியடில் வந்து என்னோட பிளட் ஃப்ளோ எப்படி இருக்குது, எவ்ரி திங் இஸ் on point. And finally I have to tell you எந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, Garmin Venu SQ. அண்ட் உங்களுக்கு இது வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூ கேன் கோ பர்ச்சேஸ் இட். ஐ ஹவ் பீன் யூஸிங் திஸ் ஃபார் நியர்லி ஒரு 3 weeks now and I'm fully satisfied because என்னோட எல்லா கன்சர்ன்ஸையும் வந்து இந்த பர்டிகுலர் டிவைஸ் கரெக்டாக கேட்டர் பண்ணுது. அண்ட் Garmin இஸ் அ வெரி குட் கம்பெனி. நான் நிறையா ரிசர்ச் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் விசாரித்து அதுக்கப்புறம் தான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணேன். It seems to be nice, it's working well for me and I hope நீங்களும் ஒரு ட்ராக்கர் வாங்குனீங்கன்னா நான் சொன்ன எல்லா செக் பாயிண்ட்ஸையும் யோசிச்சு அதுக்கப்புறம் do your investment.